Alhamdulillah Rabbil Alamin, wassalatu wassalamu ala sayyidil mursalin wa ala alihi wa ashabihi ajma'in, amma ba'd. கண்ணியமும் சமயங்களுடைய அல்லாஹ் நல்லடியார்களே, எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் பேரருளால் இந்த ஆண்டின் ரமலான் மாதத்தின் கடைசி பகுதியை அடைந்திருக்கிறோம். அல்லாஹ் தஆலா ரமலான் மாதத்தை அடியார்களுக்கென்றே விசேஷமாக அமைத்து தந்தார். அல்லாஹ் அடியார்கள் மீது எந்த அளவுக்கு பாசம் உடையவன் என்பதை இந்த ரமலான் மாதத்தில் பல வருடங்களிலே அல்லாஹ் நமக்கு வெளிப்படுத்துகிறான். அல்லாஹ் அடியார்கள் மீது அளவுக்கு அதிகமான அன்பு கூறியவன் என்பதை பல வழிகளில் நாம் பார்க்க முடியும். உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் என் அடியார்கள் ஏனோ தானோ என்று எப்படி வாழ்ந்திருந்தாலும், அவர்கள் எவ்வளவு பாவங்கள் புரிந்திருந்தாலும், எவ்வளவு தவறுகள் செய்திருந்தாலும் அவர்களை மேம்படுத்தி, அவர்களை பரிசுத்தப்படுத்தி தனக்கு பிடித்தமானவனாக ஆக்கிவிட வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் நிகழ்ச்சித்தாலா ரமலான் மாதத்தை நமக்கு முழுமையாக நன்மையின் மாதமாக மாற்றி தந்தார். இந்த வரிசையிலே அடியார்களுக்காக வேண்டி நரகம் மூடப்பட்டது, சுவனத்தின் வாசல்கள் திறந்து வைக்கப்பட்டது, சைத்தான்கள் விலங்கிடப்பட்டு கடலில் சுற்றி வீசினார்கள், வீசப்பட்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு இரவும் ஒரு மலக்குமார்கள் நம்மை பார்த்து, இது கண்ணியத்தின் மாதம், ரமலான் மாதம், நன்மை செய்பவரை பார்த்து அதிகப்படுத்தி என்றும், தீமை செய்வதை பார்த்து குறைத்துக் கொள் என்றும் ஒரு பெரிய ஒரு டீம் இங்கே உலாவிக் கொண்டிருக்கிறது உலகத்தில். இதுவெல்லாம் நாம் பக்குவமாக 30 நாளை கடக்க வேண்டும் என்பதற்காக, நாம் பாவம் செய்வதற்கு கூடாது என்பதற்காக அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு அமலுக்கும் 70 மடங்கு வரை நன்மை என்று பேசியிருக்கிறார். இவ்வளவும் கடந்து வந்த பிறகு நாம் எவ்வளவோ முயன்று, எவ்வளவோ போராடியும் ஒரு சில தருணங்களிலே நாம் தவறுழைத்து விடுவோம். 30 நாட்கள் நோக்கை நோக்கும் காலத்திலே நம்மை அறியாமலேயே சில நேரங்களிலே நாம் பாவம் செய்து விடுவோம். நான் இவ்வளவு சொல்லி நீ கேட்கிறேடா, நான் இவ்வளவு பண்ணியும் நீ உன்னை மாற்றிக்கிறேன் என்று இப்போதும் கூட அல்லாஹ் விடப்படவில்லை. சரி, என் அடியார் தாண்டி போற போக்கில் நோன்போடு இரவு வணக்கத்தோடு ஏதோ ஒரு சில தவறுகள் செய்துவிட்டார்களா, சரி, அதற்கும் நான் மிகப்பெரும் கருணையாளன், நான் ஒரு குதிரை இருப்பேன் என்று அல்லாஹ் நிகழ்ச்சார்களா. ரமலான் மாதம் நிறைவில் நாம் செய்ய வேண்டிய ஒரு அமலை பற்றி பெருமானார் பேசுகிறார். அல்லாஹ் இவ்வளவு கருணையான, சரி நோன்பு வச்சாச்சு, தராவிக்கு தொழிலாச்சு, இல்லை அமலும் செய்தாச்சு, இடையிலே தவறு நடந்து போச்சா வராது, அதற்கு நான் ஒரு வழி வைத்திருக்கிறேன். அல்லாஹ் நம்மோடு அவ்வளவு வாசம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானை பூர்த்தி செய்யும் விதமாக நமக்கு ஒரு செய்தியை சொல்லித் தருகிறார். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்ற ஹதீஸிலே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜகாத்தில் ஃபித்ர், சதகத்தில் ஃபித்ர், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சதகத்தில் ஃபித்ரை கடமையாக்கினார். சாம் மின் தமரின் அவு சாம் மின் ஷஈர், நோன்பாளர்கள் நோன்பை நிறைவேற்றி முடித்த பிறகு நோன்பாளர்களுக்கு பெருமானார் இந்த சதகத்தில் ஃபித்ரை கடமையாக்குகிறார்கள். ஒன்று கோதுமையிலிருந்து ஒரு மரக்கால் அல்லது வேருக்கும் பழத்திலிருந்து ஒரு மரக்கால் என்று பெருமானார் சொல்கின்றார். கண்டிப்பாக நான் கொடுக்க வேண்டும், நம்மின் மீது பரவலாக்கப்பட்டிருக்கிறது. இந்த சதகத்தில் ஃபித்ர் இன்று நமக்கு நபர் ஒன்றுக்கு 90 ரூபாய் என்று நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. யாருக்கெல்லாம் கடமை? தொடர்ந்து பெருமானார் பேசும்போது அல் அப்தி வல் ஹுர்ரி வல் தக்கரி வல் உன்ஸா
ஒரு சபையில் கவியை விளக்கு செய்தி ஒரு அடிமையாக இருந்தால் அவர் கண்டிப்பாக சதகத்துல் ஃபித்ரை கொடுக்க வேண்டும். ஒரு சுதந்திரம் பெற்ற மனிதனாக இருந்தால் அவர் சதகத்துல் ஃபித்ரை கண்டிப்பாக நிறைவேற்ற வேண்டும். எல்லா ஆண்களும் எல்லா பெண்களும் எல்லா சிறியவர்களுக்கும் எல்லா பெரியவர்களுக்கும் கண்டிப்பாக இந்த சதகத்துல் ஃபித்ர் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரும் இதிலே விதிவிலக்கல்ல என்பதை குறிப்பிட்டிருக்கிறார்கள். சிறிய குழந்தை முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் நம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக ஃபித்ராவை நிறைவேற்றும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்கள் மீது கடமை என்று சொன்னார். 2 விஷயம். ஏன் ஃபித்ரா கடமையாக்கப்படுகிறது? நம்மை சுற்றி இருக்கின்ற 7 வறிய மக்கள் பெருநாள் தினத்தன்று ஒரு நல்ல உணவு சாப்பிட வேண்டும் என்பதற்காகவும், ஏழைகள் அந்த ஈது திருநாள் அன்று நல்ல உணவு சாப்பிட வேண்டும் என்பதற்காகவும், நோன்பில் ஏற்பட்ட குறைகளை பரிசுத்தப்படுத்தவும் இந்த ஃபித்ராவை அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான் என்று பெருமானார் பேசுகிறார். இப்போது புரியும், அல்லாஹ் நாம் இடையிடையில் தவறுகளோடு நோன்பை கடந்து வந்திருந்தால் அந்த தவறையும் கூட ஃபித்ராவை கொண்டு அல்லாஹ் மன்னிக்க தயாராகிவிட்டார். ஆக அந்த வரிசையிலே சதகத்துல் ஃபித்ர் என்ற இந்த தர்மம் நாம் நோன்பு காலத்தில் செய்த தவறுகளுக்கு நல்ல ஒரு வழிகாலம். நம்மை சுற்றி இருக்கின்ற ஏழைகளுக்கு பெருநாள் தினத்தன்று நல்ல உணவு என்பதை நாம் கண்டிப்பாக நிறுத்திக் கொள்ள வேண்டும். யாருக்கு கடமை? ஃபித்ரா யாரெல்லாம் கொடுக்கின்றோம், யாருக்கு கடமை என்று சொன்னால், இன்றைய தேவை, அதாவது ரமலான் மாதத்தின் கடைசி பகுதிக்கு வருகிறோம் அல்லது ரமலான் மாதத்தில் நம்முடைய இன்றைய தேவைக்கு போக யாரிடத்தில் மேல்பட்சமாக இருக்கிறதோ இவர்கள் எல்லாம் கண்டிப்பாக சதகத்துல் ஃபித்ரை நிறைவேற்றியாகும். இன்றைய தேவைனா இப்போ நாம் கடை பார்ப்போம். கடை பார்த்த பிறகு பெருநாள் அறிவிக்கப்படுது. அன்னைக்கு நம்ம வீட்டில் 3 பேர் இருக்கிறோம் சொன்னோம். நம்ம 3 பேருக்கு தேவையான பொருளை தவிர்த்து கூடுதலாக இருந்தால் நம்மின் மீது ஃபித்ரா கடமையாக்கப்படுகிறது. நம்மின் மீது ஃபித்ரா கடமையாக்கப்படுகிறது. இப்போ நம்ம வீட்டில் 3 பேர் இருக்கிறோம்னா ஒரு ஆளுக்கு 100 ரூபா, 3 பேருக்கு 220 ரூபா. 220 ரூபாய்க்கு போக கூடுதலாக அரிசி இருக்குல்ல, கண்டிப்பாக கொடுத்தாங்க. உணவு பண்டங்கள் கூடுதலாக இருக்குமானால் இவர்கள் மீது கண்டிப்பாக கடமை கட்டாயம் நிறைவேற்றது. அப்போ இது யாருக்கு கொடுக்க வேண்டும்? அன்றைய தினம் வேலைக்கு சென்றால்தான் உணவு இன்று இருக்கக்கூடிய ஏழை மக்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். அந்த மக்களை தேர்ந்தெடுத்து நாம் நம் வீட்டில் பெருநாள் தினத்தன்று எப்படி சந்தோஷமாக இருக்கிறோமோ அதுபோல் அவர்கள் சந்தோஷப்பட வேண்டும் என்பதற்காக அந்த மக்களுக்கு அதை நாம் தாராளமான முறையிலே கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். இந்த காரணங்களுக்காகத்தான் சதகத்துல் ஃபித்ரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்ம மீது கடமையாக்கினார். இதன் நேரம் என்ன? ஆக சிறந்த நேரம் பற்றி பேசும்போது சதகத்துல் ஃபித்ரை நிறைவேற்றுவதற்கு சிறந்த நேரம் என்ன? பெருநாளுக்கு சுபூஹ் தொழுதுவிட்டு ஈத்காவுக்கு செல்வதற்கு முன்பாக கொடுப்பது முதல் தரம். இதுதான் ஃபித்ராவை கொடுப்பதற்கு சிறந்த நேரம். ஈது சுபூஹ் தொழுதுவிட்டு பெருநாள் தொழுகைக்கு செல்வதற்கு முன்பாக கண்டிப்பாக கொடுத்து விட வேண்டும். இதன் அடுத்து பெருநாள் பிறையை பார்த்து விட்டார். பெருநாள் பிறையை பார்த்துவிட்டு அந்த நேரத்திலிருந்து ஈது பெருநாளுக்கு முன்பாக கொடுத்து விட வேண்டும். இதன் அடுத்து ரமலான் பிறை 1 இருந்து கூட இந்த ஃபித்ராவை நிறைவேற்றலாம் என்று நமக்கு தெளிவான முறையை மாற்றம் சொல்லியிருக்கிறேன். ரமலான் பிறை பிறந்திருந்தால் அன்றைய தினத்திலிருந்து நம்ம ஃபித்ராவை நிறைவேற்றலாம், சதகத்துல் ஃபித்ரை நிறைவேற்றலாம். ஆக கடைசி நேரம் பெருநாள் தொழுகை தூங்குவதற்கு முன்னால் கொடுத்து விட வேண்டும். சதகத்துல் ஃபித்ருடைய மிகப்பெரும் அந்த சிறப்பு பெருநாள் தொழுகைக்கு முன்னால் கொடுத்தால்தான் நிறைவேறும். அப்படி நாம் தவறி பெருநாள் தொழுகைக்கு பிறகு கொடுத்தால் அது சாதாரணமாக தர்மமாகத்தான் பார்க்கப்படும் என்பதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அந்த வரிசையிலே நாம் இன்றைய தினம் ரமலான் மாதத்தின் 29ஆம் இடம். இந்த இரவுக்கான மிக முக்கியமான 2 செய்தி. ஒன்று, லைலத்துல் கத்ரையும் தேட வேண்டும். லைலத்துல் கத்ரையும் தேட வேண்டும் ஒற்றைப்படையில்.
இரண்டாவது, ரமலான் மாதத்தின் கடைசி 10 இரவுகள் நரகத்தில் இருந்து ஒவ்வொரு நாளும் 70,000 நபர்கள் விடுதலையாகிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த பட்டியலில் நாம் பேர் வர வேண்டும், இதற்கான அமலையும் செய்ய வேண்டும். இப்படி சிறந்த வாழ்க்கை பெற்றிருக்கின்றோம். எல்லாம் ஒரு காலமே முழுமையாக ரமலானை பெற்று நோன்பை நோற்றி இரவு வணக்கங்களை வழங்கி அல்லாஹ் ஒருபாடுகளுக்கு என்ன பரிசு தர இருக்கின்றானோ அந்த பரிசை முழுமையாக பெறக்கூடிய நல்ல வாக்கியத்தை அனைவருக்கும் அல்லாஹ் தந்தருள்வானாக. வாக்கு தருவானா.